கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆதிக்கமானது பல வகையில் மனிதனை, மனுக்குலத்தை காலகாலமாக தாக்குகிறது, பாதிக்கிறது என்று சொல்லலாம். இந்த உலகமானது ஒவ்வொரு அதற்குள் இருக்கும் மனிதர்களை எல்லாம் தன்னுடைய தொடர்பிலே எப்பொழுதுமே வைக்கிறது. இந்த உலகம் அவ்வளவு தூரத்துக்கு சுவாரஸ்யமாக கவர்ந்தெழுக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கிறது. அதனால் இந்த உலகமானது தன்னுடைய நிறைய யுக்திகளை, பல வகையான யுக்திகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது இந்த செல்போன். அந்த திரையை பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்தில் இன்றைக்கு உலகம் எவ்வளவு பயன்படுகிறதோ அவ்வளவு பயப்படுகிறது. அதனால் எவ்வளவு பயன்பாடு இருக்கிறதோ அவ்வளவு பயமும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒன்றை பயன்படுத்தினாலும் அதை குறித்த ஒரு எச்சரிக்கை, ஒரு பகுப்பாய்வு நமக்கு தேவை. இந்த பூமியிலிருந்து நாம் எவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோமோ அதை பகுத்து பார்த்து அதை உணர்ந்து நாம் அனுபவிப்பதற்கான ஒரு ஜாக்கிரதை நமக்கு தேவை. அதனால் இந்த காலத்தில் குறிப்பாக நாம் காணும் திரைகளை பற்றிய ஒரு கவனம், எச்சரிக்கை நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது பாதிக்கிறது. அதனால்தான் சபை இதை பேச வேண்டியிருக்கிறது. சரீர வாழ்க்கையை பாதிக்கிறது. அதனாலே சமூகம் அதை பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த செல்போன் நிமித்தமாக, அந்த திரையை பார்த்து கொண்டிருப்பதன் நிமித்தமாக அநேகர் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குன்றி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ உலகம் இது ஒரு அபாய மணி போல இப்பொழுது ஒலித்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துக்குள் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆகிய ஒவ்வொருவரும் இதை கவனியுங்கள். இப்பொழுது எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். 7ஆம் அதிகாரத்தில் ஒரு விவரத்தை பார்த்தோம். அங்கே எப்படி புறப்பட்டார்கள், எப்படி அவர்கள் என்னென்னபடி வந்தார்கள், அந்த ராஜாவானவர் என்ன மாதிரி ஒரு கடிதத்தை கொடுத்தார், ஆணையை கொடுத்தார், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது 8ஆம் அதிகாரத்தில் ஆசிரியராகிய இந்த எஸ்ரா அப்படி வந்த விவரத்தை பற்றிய கூடுதலான ஒரு கட்டுரை போல ஒன்று கொடுக்கிறார். ஒரு பயண கட்டுரைன்னு சொல்லி சின்ன வயசுல பள்ளியில் படிக்கும்போது நம்ம சொல்லுவாங்க, நீங்க போயிட்டு வந்த ஒரு பயணத்தின் பற்றி ஒரு கட்டுரை எழுதுங்க. அந்த மாதிரி இவர் ஒரு தன் பயணத்தை பற்றி ஒரு கட்டுரை இங்கே நம்ம கொடுக்கிறார். அதுல அதிகமான வசனங்கள் இருக்கிறது. குறிப்பாக யாரெல்லாம் வந்தாங்கன்ற ஒரு அட்டவணை. முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அர்தசஷ்டா ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனிலிருந்து என்னோடு கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டவணைகளும் ஆவன. அப்படியே அவங்க பேரு, பிதாக்கள் பேரு, அவங்க கூட எத்தனை பேர் வந்தாங்க, அப்படியே வரிசையா சொல்லிட்டே வராரு. இப்பொழுது 18ஆம் வசனம், அவர்கள் எங்கள் மேல் இருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகலியின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செரபியாவும் அவன் குமாரரும் சகோதரருமான 18 பேரையும் மறுபடியும் சொல்றார். நம்ம ஏன் இந்த வசனத்தை பார்த்தோம்னா, எங்கள் மீது இருந்த தேவனுடைய கரம் என்று பார்த்தோம். இதே அதிகாரம் 31ஆம் வசனம், நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே
அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது. நம்ம வாழ்க்கையை நாம் கொஞ்சம் பார்க்கும்போது, அல்லது நாம் அறிந்த பரிசுத்தவான்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது இப்படி நமக்கு நினைக்க தோணுதா? அல்லது இப்படி நாம சொல்லியிருக்கோமா? அல்லது மற்றவர்கள் நம்மிடத்துல இப்படி சொல்லியிருக்கிறார்களா? உங்க மேல ரொம்ப கர்த்தருடைய கிருபை இருக்கு, உங்களுக்கு தேவனுடைய அனுகிரகம் ரொம்ப இருக்கு, நீங்கள் தேவனுடைய கிருபையை அதிகமாக பெற்றவர்கள். பல நேரங்களில் நாம இந்த மாதிரி சொல்றதோ அல்லது காதல கேட்டோ அல்லது நாம கவனிச்சோ கூட இருக்கிறோம். இங்க ரொம்ப தெளிவா இவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய கரம் எங்கள் மேலே, அவருடைய தயையுள்ள கரம் எங்கள் மேல் இருந்தபடியால். இப்பொழுது இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்து நாம இந்த கட்டுரையை பார்க்கலாம். சத்துருக்களின் தேசத்தின் வழியாக பயணம். சத்துருக்களின் தேசத்தின் வழியாக பயணம். 21ஆம் வசனத்துல, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், ரொம்ப முக்கியமான வசனம், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். இன்றைக்கு ஒரு உபவாசத்தை ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்காக ஒரு கிறிஸ்தவர் தீர்மானிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கிறது. ஒரு உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தனி நபர் நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. நான் பலமுறை அப்படி நினைப்பேன், எப்பொழுதாவது அதை செய்வேன், ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிறிஸ்துக்குள்ள வந்து ஆரம்ப காலத்திலே எனக்கு ரொம்ப சுலபமா இருந்தது. ஆனா இப்பொழுது நான் அப்படி நினைச்சா, தனிப்பட்ட விதத்துல நினைச்சா கூட, எனக்கு முன்னால் இருக்கிற வேலை, வெளியில போகிறது, ஒரு மாலை கூட்டம், இப்படி இருக்கும்போது அதை நினைக்கவே கஷ்டமா இருக்கு. அப்படி பிக்ஸ் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டம்தான். அப்போ அவர்கள் நம்ம உபவாசம் இருக்கணும் அப்படின்றத விட நோக்கத்தை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அந்த நோக்கத்தை பாருங்க. நாங்கள் எங்களுக்கு தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், பாயிண்ட் நம்பர் 1, எங்களை தாழ்த்துகிறதற்கும். இரண்டாவது, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே உபவாசத்தை கூறினேன். அப்போ 2 முக்கியமான காரணங்களை முன்வைக்கிறார். எங்களை தாழ்த்துகிறதற்கு, அப்போ உபவாசம்னாலே நம்மை தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு விஷயம் அங்க நடக்குது. எனக்கு உணவு எதுவும் என் சரீரத்துக்கு இன்னைக்கு வேண்டாம், நான் ஒரு சிறுமைக்குள்ளே, ஒரு தாழ்மைக்குள்ளே நான் கொண்டு போறேன். அது வழியாக எனக்கு என்னமோ இந்த உணவையெல்லாம் விட முக்கியமான இன்னொன்று இருக்கு, அதுக்காக நான் இதெல்லாம் வேணான்றேன், இதெல்லாம் நான் ஒதுக்கி வச்சிடுறேன். அப்போ நம்மை தாழ்த்துகிற ஒரு விஷயம் அது உள்ள நடக்குது. இரண்டாவது, ஏன் நாம் 2 அல்லது 3 வேளை சாப்பிடணும் இல்ல, சரீரத்துக்காக பலனோடு இருக்க, நம் கடமை செய்ய. ஆனா இப்ப வேணான்றீங்களா? ரைட். இப்ப என்ன காரணம், எதுக்காக அப்படின்னா அந்த காரணம் சொல்றாரு, எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகல பொருட்களுக்காக செவ்வையான வழியை தேடுகிறதற்கு. ஏன்னா இந்த பயணத்துல குடும்பம் குடும்பமாக, பிதாக்கள் வழியாக அவர்கள் அழைத்து கொண்டு வந்தவர்களாக, அணி அணியாக இவங்க வராங்க. முக்கியமா அடுத்த வசனத்துல ஒரு வார்த்தையை பார்க்கலாம், வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு. அப்போ வழியிலே சத்துருக்களின் தேசங்கள் வழியாக தான் இவங்க போறாங்க. அப்படிதான் போன வேற வழி கிடையாது. அப்படி போகிறதுனாலே அங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு துணை தேவைப்படுகிறது. குறிப்பா இங்க என்னன்றாரு, ராஜா கிட்ட அதுக்கான ஒரு சேவகரை, உதவி வீரரை கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஏன்னா நிறைய பண்ணிட்டாரு, அவரு நிறைய கொடுத்துட்டாரு,
ரொம்ப சலுகையாக தான் எங்களை சொன்னாரு. போகும்போது அந்த தேசங்கள் வழியா சத்துருக்களோட தொல்லை இருக்கும்னு நல்லாவே தெரியுது, இதையும் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஷையா இருந்தது, எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்ததுன்ற ரொம்ப நார்மலான விஷயம்தான். நம்ம கேட்காமலே நிறைய நம்ம கிட்ட ஒருத்தர் கொடுத்துட்றாங்க அப்படின்னா இன்னொன்னு வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு நமக்கு ஒரு வெக்கம் வரதான் செய்யும். ஐச்சா இதை போய் கேட்கறதா, இவ்வளவு பண்ணிட்டாங்கல்ல, மறுபடியும் இதை போய் கேட்கணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, வெக்கம். ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, உபவாசம் இருப்பதற்கான காரணம் அவர்களுக்கு இருந்தது. இப்ப அந்த காரணம் நமக்கு இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கலாமா? என்ன காரணம்? எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகல பொருட்களுக்காக, அல்லது நம்மிடம் இருக்கிறவற்றை தேவன் பாதுகாக்க, அதை ஆசீர்வதிக்க. பொன்னும் வெள்ளியும் நிறைய கொண்டு வராங்க ஆக்சுவலா இந்த டிராவல்ல, இந்த பயணத்துல. அவங்க குழந்தை முதல் குடும்பங்கள், பெண்கள் எல்லாமே வராங்க இவங்க. அப்போ இவர்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் பொருட்களுக்காக செவ்வையான வழியை தேடுகிறதற்கு இன்றைக்கு நாம் குறைந்தபட்சம் மினிமம் எவ்விதமான ஜெபம் செய்கிறோம்? நம் குடும்பத்துக்காக எவ்விதமான ஒரு ஜெபத்தை செய்கிறோம்? இந்த வீட்டுக்கு நான் இதை செஞ்சு வைக்கிறேன், பிள்ளைகளுக்கு நான் இதை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நாம் எவ்விதமான ஒரு ஜெபத்தை செய்து, ஒரு தகப்பன் என்ன ஜெபம் செய்றீங்க உங்கள் வீட்டுக்காக? ஒரு தாய் உங்கள் வீட்டுக்காக என்ன மாதிரி ஒரு ஜெபம் பண்றீங்க? நீங்க யோசிப்பீங்க, இப்ப நான் பண்ணிட்டு தானே இருக்கேன், நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ இதை தான் நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, ஒரு பேப்பர்ல எழுதுங்க தயவுசெய்து. நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க, என்னதான் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றத ஒரு பேப்பர்ல எழுதுங்க பார்க்கலாம். அப்ப தெரியும் நீங்க என்ன பண்றீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை கடவுள்கிட்ட நீங்க கேட்பீங்கன்றது அப்ப உங்களுக்கு தெரியும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னுடைய ஜெபங்களை அவ்வப்பொழுது எழுதி வச்சிருவேன், பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா நடுவுல ஒரு நாள் ஒரு டேட் போட்டு அந்த ஜெபத்தை எழுதி வச்சிருவேன். வழக்கமா இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோமே, அது எழுதி வச்சிருவேன். சில ஆண்டுகள் கழித்து நான் பார்ப்பேன், 2001 ஆண்டில எழுதின ஜெபங்கள் அங்கிருந்து இருக்கு. ஆக்சுவலா ஒரு பழைய நோட்டு. திடீர்னு எடுத்து நான் பார்ப்பேன், 2005 என்ன ஜெபம் பண்ணேன், பார்த்தா பல விஷயங்கள்ல தேவன் நன்மை செய்திருப்பார். அதுல ஏதாவது ஒன்று பெண்டிங் இருக்கும், அதை பார்ப்பேன். நான் மறுபடியும் நான் ஜெபம் பண்ணுவேன். நாம் ஜெபிக்கிற விஷயத்துல நம்முடைய நோக்கம் குறிப்பாக நம்முடைய சந்ததி, நம்முடைய குடும்பத்துக்காக ஒரு சரியான ஜெபத்தை நாம் செய்யணும். அடுத்தது, வழியிலே சத்துருக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கலாம்? 31 நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும். அந்த பயணத்துல சத்துருக்கள்னா என்ன மாதிரியா? பதிவிருந்து கொள்ளையடிப்பாங்க. ஏன்னா அது ஒரு பயணிக்கும் தேசங்களை இணைக்கிற ரோடு. நம்ம ஹைவேஸ்ன்னு சொல்றோம்ல, பைபாஸ் ரோடுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களை இணைக்கிற மாதிரியான அந்த ரோட்ல லாரியை கொள்ளையடித்தார்கள். இரவு வாகனங்களை இன்னைக்கும் பார்க்கிறோம். எப்போ உலகத்துல எப்பவுமே நடக்கிற விஷயம். அதனால எஸ்ரா என்ன பண்றாரு, புறப்படும் போதே ஒரு உபவாசம் இருந்து இந்த பயணத்துல ஒரு பாதுகாப்புக்காக ஒரு ஜெபம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டார். அடுத்தது, அதுக்கு குதிரை வீரரையும் உதவிக்கு சேவகரையும் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அவருக்கே கொஞ்சம் வெக்கமா இருந்தது, விட்டுட்டார். ஆனா என்ன ஆச்சு? 22 வெட்கமா இருந்தேன். 22 எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். இந்த தகவல் மட்டும் கொடுத்துட்டாங்களாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களுக்கு வேண்டியதை நீங்க அனுகூலமா பண்ணிடுங்க, தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார், இவ்வளவுதான். அந்த மெசேஜை கொடுத்துட்டார். இவங்க புறப்பட்டு வர்றாங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில நாம் சத்துருக்களின் நடுவிலே வாழுகிறோம். அந்த மாதிரி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? பொதுவா நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம்.
ஆனால் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நமக்கு விரோதமான வார்த்தைகள், நமக்கு விரோதமான மனிதரின் எண்ணங்கள், நமக்கு விரோதமான மனிதரின் செயல்கள், இது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நம்ம அதை கவனத்துக்கு வருவோம், கொஞ்சம் கலங்குவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்துல பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்துட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, நம்மளை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களின் வட்டம் எப்படி இருக்கு? வாசிப்போம். யோவான் 17:14 முதல். அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல. முதல்ல உலகத்துல இருக்கிறோம், ஆனா உலகத்தார் அல்ல. அப்படி ஆக்கி விட்டார் நம்மளை. உலகத்துல இருந்து பிரித்து நாம் இனி உலகத்தார் அல்ல என்று ஆக்கிட்டாராம். இது நமக்கு ரொம்ப புரியணும். நான் இதை தான் பாரிஸ்ல பேசும்போது சொன்னேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது இந்த வசனத்தை ஒரு போர்டா, ஒரு ஸ்டிக்கரா, இல்லை ஒரு காருக்கு பின்னால அந்த மாதிரி யாராவது போட்டிருப்பாங்களான்னா வாய்ப்பே இல்லை. நான் பார்த்ததே இல்லை, ஏன்னா நானே போட்டதே கிடையாது. ஆனால் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஆண்டவர் நம்மை குறித்து சொன்ன, நம்மளை பற்றி சொன்ன ஒரு சத்தியம் அது. நாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோம், வசனம் சொல்லுது. நாம் நீதிமான்களா இருக்கிறோம், வசனம் சொல்லுது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அந்த மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்கிறார்னா, நாம் உலகத்தார் அல்ல. அதுக்கு எப்படி சொன்னாரா? நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். இதை நாம அட்டஸ்ட் பண்ணி இதை நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்முடைய நம்பிக்கையாக, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கையாக வச்சுக்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் இது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். இந்த உலகமானது நமக்கு எப்படிதான் இருக்கும்? 1 பேதுரு 2 11வது வசனம். 1 Peter 1:21. பிரியமானவர்களே, 1:21, 2:11 சாரி. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற அந்நியரும் பரதேசிகளும் வார்த்தைக்கு தான் இந்த வசனத்தை எடுத்தோம். இந்த உலகத்துல இருக்கிறோமா, பரிசுத்தவான்கள் சொன்னாரு, நீதிமான்கள் சொன்னாரு, தேவனுடைய பிள்ளைகள் சொன்னாரு. இங்க நம்மள என்னன்ட்டாரு? அந்நியரும் பரதேசிகளும். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு இந்த டைட்டிலும் பொருந்துகிறது. நாம் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம் இந்த உலகத்துல. உலகத்தார் அல்ல. அடுத்தது அந்நியரும் பரதேசிகளும். இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறாரு. பிலிப்பியர் 3:20. பிலிப்பியன்ஸ் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய குடியிருப்பு இங்க இல்லைன்ற, குடியிருப்பு இங்க இல்லை, நாம் பரலோகத்துக்கு பயணித்து கொண்டே இருக்கிறோம். அப்படின்னா நம்ம யாரு? அந்நியரும் பரதேசிகளும். ஏன் அப்படி சொல்லுவாங்க? நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டுட்டோம், நாம் இனி உலகத்தார் அல்ல. இந்த சத்தியம் நம்முடைய மனதிலே ஏற்றி கொண்டால் இந்த உலகத்தின் அங்கீகாரம், இந்த உலகத்திலே புகழ் பெருமை, இந்த உலகத்திலே நாம் ஒரு ஸ்திரமாக சொல்றாங்கல்ல செட்டில் ஆகணும்னு, அதற்கெல்லாம் ரொம்ப முயற்சியே பண்ண மாட்டோம். சரி அப்படியே விட்டுட்டோம்னா பரதேசி மாதிரியே வாழ்ந்துருவோமேன்னா அப்படியும் இல்லை. தேவன் நமக்கானதை உரிய காலத்துல நம்மை மேன்மையாக, நாம் அவருடைய பிள்ளைகள்ன்றதுனால நம்மளை எப்படி வைக்கணுமோ வைப்பார். அவரவர்களை தேவன் எப்படி வைக்கணுமோ அப்படி வைப்பார். அதுல அவரவர்களுக்கான அந்த வாழ்க்கை முறையில, அந்த வாழ்க்கை பாதையில நம்மளுக்கு என்ன ஆசீர்வதிக்கிறோமோ அதை கரெக்டா வைப்பார் தேவன். நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். தேவன் முன்பிருந்ததை விட இப்பொழுது நம்முடைய வாழ்வின் நன்மைகளை அதிகப்படுத்தி இருக்கிறார். நாம் அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டோமானா இல்ல, அதிகப்படுத்தி இருக்கிறார். உண்மையா? எல்லாருமே யோசனை பண்ணி பாருங்க. There is an increase in everybody's life. காலத்தாலே யோசனை பண்ணி பார்த்தா நல்லா தெரியும். அப்போ நாம் இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம்ல, இதை நம்முடைய அடையாளமா ஞாபகம் வச்சுக்கலாம்ல.
ஆனால் கிறிஸ்தவத்துல இருக்கிற ஒரு உலகம் என்ன நினைக்குதுன்னு சொன்னா, அவர்கள் இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்களும் பெருமைக்குரியவர்களும் இந்த உலகத்துல புகழ்ச்சிக்குரியவர்களும் இந்த உலகத்தை எல்லாம் அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை தங்களை அடையாளமாக்கிக்கிட்டே போறாங்க. அதை பிரசங்கம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. அப்படி ஒரு உலகத்தின் வேஷத்துக்குள்ள, அந்த உலகத்தின் அடையாளத்துக்குள்ள ஆசையாக ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் தேவன் நம்மை சத்துருக்களின் வழியாக கடந்து போகிற ஒரு பயணியாக காட்டுறார். அந்த எஸ்ராவிலே அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. 1 பேதுரு 5:8 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல சாத்தான், க்ளோஸ் ரேடியஸ்ல என்ன பண்றான் பாருங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நாம் இந்த அளவுக்கு சத்துருக்களுக்கு நடுவில் அல்லது பிசாசின் நமக்கு எதிரான அந்த எதிர்ப்புகளுக்கு நடுவில் இருக்கிறோம். ரொம்ப க்ளோஸ் வாட்ச்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிரதமர் இருக்கிறாருன்னா அவர் பக்கத்துல இருக்கிற மெய்காப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கண்கள், அவங்களோட மொத்த உணர்வுகளுமே அந்த பிரதமரின் பாதுகாப்பின் மேல இருக்கும். மொத்தமா ஹோலிஸ்டிக்கா அவங்க அந்த பிரதமரோட பாதுகாப்பின் மேல கவனமா இருப்பாங்க. அந்த மாதிரி சாத்தான் நம்மை சுற்றிலும் நம்மை விழுங்குவதற்காக நம்முடைய எதிராளியாக அவன் சுற்றி கொண்டிருக்கிறானாம். இப்படிப்பட்டவர்களாகிய நாம் தான் உலகத்தாரா அல்ல, உலகத்துல தான் இருக்கணும். குடியிருப்பு இங்க கிடையாது, ஆனா நமக்கு வீடு வாசல கடவுள் கொடுப்பார். இருதயத்தை அது மேல வைக்காத மாதிரி நான் இந்த உலகத்துல வாழும்போது என்ன எப்படி நினைச்சுக்கணுமா, நான் ஒரு அந்நியனும் பரதேசியுமாக மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ்கிறேன், இது ஒரு தற்காலிக வாழ்க்கை மட்டும்தான், நான் பரலோகம் போய் கொண்டிருக்கிறேன். அதனால சொல்றாரு ஆண்டவர், மேலானவைகளை நாடுங்கள், என் நாட்டம் அதன் மேல இருக்கா. இங்கே எருசலேமுக்கு வந்து தேவனை தொழுது கொண்டு அவருக்கு பலி செலுத்தி அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். இந்த பயணத்துல எஸ்ராவோட இவ்வளவு பேரும் வந்துட்டே இருக்காங்க. நாம இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த பரலோகத்தை நோக்கிய பயணத்துல இப்படி போயிட்டே இருக்கிறோம். நமக்கும் சத்துருக்களுக்கு நடுவில் போகிற ஒரு வாழ்க்கை தான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருக்கனே அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அவருக்கு இந்த வசனம் இப்படி இருக்க, தன்னை நிற்கிறவன் என்று நினைக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இல்லையா? சில நேரங்கள்ல ரொம்ப வீக்கா இருக்கீங்களா அப்படின்னு, இல்லையே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருக்கேன். நார்மலா நம்ம சொல்லலாம், நம்ம வியாதி எதுவுமே இல்லை, பலவீனம் எதுவுமே இல்லைன்னு சொன்னா நம்ம கண்டிப்பா சொல்லலாம், இல்லை நான் பிசிக்கலி ஐ எம் ஸ்ட்ராங், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு ஆள் நல்ல பக்தி, நல்ல விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான், நான் நிற்கிறேன், மிக சரியாக தான் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா அவன் இருதயத்துக்குள்ளே இன்னொரு எச்சரிக்கை எப்பொழுதுமே இருக்கணுமா, தான் விழுந்து விடக் கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை. அப்போ சத்துருக்களின் தேசத்தின் வழியாக நாம் கூட நம்முடைய பாதையை கடந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சுற்றிலும் இருக்கிற ஆபத்தை அடையாளம் கண்டு அதுல கவனமா இருக்கணும். இவ்வளவுதான். நான் முன்னுரையில சொன்னேன், இந்த திரைகளை பார்க்கும் விஷயம் அபாயமா இருக்கிறது, ஆபத்தா இருக்கிறது, ரொம்ப ஆபத்தா இருக்கிறது. அது என்ன மாதிரி ஆபத்துன்றத அதே தான் சொல்லிக் கொடுக்குது நம்மளுக்கு. இது ரொம்ப ஆபத்து, ஆபத்து. மதுமான பாட்டில்ல குடியை கெடுக்கும், சிகரெட் பெட்டியிலே நுரையீரல் வெந்து நாசமா போயிடும். அதே மாதிரி இந்த செவ்வகமா இருக்கிற இந்த பெட்டி இருக்குல்ல, இந்த செல்போன் பெட்டி, அது உள்ள நல்லது, பிரயோஜனமானது, வாழ்க்கைக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு மோசமானதுன்றது அதான் சொல்லுது. நாம் எச்சரிக்கையா இருக்கணும், ஆபத்தை அடையாளம் கண்டு கவனமா இருக்கணும். அடுத்தது 15வது வசனம், எஸ்ராவின் புத்தகம் 8:15. இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதி எண்டையில கூட்டிக் கொண்டு போனேன், அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம்,
நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. அதாவது பிதாக்கள், அப்புறமா ஆசாரியர், லேவியர் அப்படின்னு வரிசையா பார்க்கிறார். எல்லாரும் இருக்காங்களா இந்த பயணத்துல? ஒரு முழுமையாக அந்த ஜனக்கூட்டம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கிறார். இன்னார். அப்ப லேவியரை பார்த்தா காணும். இவங்க மிஸ் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் கூப்பிடுறாரு. அவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. பிறகு ஜனங்களை கணக்கெடுத்து எண்ணிக்கையை கொடுக்குறாங்க. 700 பேரு, இவங்க 600 பேரு அப்படின்னு வரிசையா சொல்றாங்கல்ல, ஆண் மக்கள் சொல்லப்படுறாங்க இல்லையா? அப்போ கணக்கெடுப்பு அவங்க நடக்கிறது அந்த பயணத்துல. அங்கே திறமை உள்ளவர்கள், தலைவர்கள், அந்த மாதிரி நிறைய பேர். 16ல இருந்து சில வசனங்கள். ஆகையால் நான் எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், யாரிப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுல்லாம் என்னும் தலைவரையும், யோயாரிப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து. அப்போ பாருங்க, இன்னார்னு பேர் சொல்லியிருக்கலாம்ல, ஆனா ஆவியானவர் பாருங்களேன், தலைவர் ஒரு 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 கேட்டகரி சொல்றார். ஆசாரியர், லேவியர், பிதாக்கள் அப்படின்ற மாதிரி இங்க தலைவர், அப்புறமா வந்து புத்திமான்கள். அப்படியானால் ஒரு சபையாக நம்ம கூடும்போது வெவ்வேறு மனிதர்கள் நாம் இருக்கிறோம். வயது, கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்த விஷயம், ஆவிக்குரிய அளவு, இப்படி எல்லாமே வெவ்வேறாக நம்ம இங்க இருக்கிறோம். அதனால்தான் நம்ம பல முறை ட்ரை பண்றோம், யார் யாரெல்லாம் இருக்கிறோம் அப்படின்றது. பெரிய சபையா இருக்கிறதுனால ஒரு முழுமைக்கு நம்மளால வர முடியல. ஆனாலும் வரலாம், அது ஒன்றும் இம்பாசிபிள்லாம் கிடையாது. இந்த முறை அதை செய்யலாம் அப்படின்னு நம்ம நம்புறோம், நாம் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறோம். அதுல தலைவர்களாக பயன்படக்கூடியவர்கள், புத்திமான்களாக இதை செய்யக்கூடியவர்கள், என்னென்ன தாளந்துள்ளவர்கள், இவர்கள் கர்த்தருக்காக இப்படி பயன்படுவார்கள், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். சிறிய சபையாக இருக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். அவங்கவுங்களுக்கு அந்தந்த வேலையை கொடுத்து அவங்கவுங்கள அதுல பழக்கம் பண்ணி அவர்கள் எல்லாம் அப்படி கர்த்தருக்கு பிரயோஜனமானவர்களாக மாற்றுவது அங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா கண் பார்வைக்குள்ளே எல்லாரும் இருப்பாங்க. பெரிய சபையா இருக்கிறதுனால அதை முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுவும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த பயணத்துல திறமையானவர்கள், தலைவர்கள், புத்திமான்கள் எல்லாமே சேர்றாங்க. அப்படி வந்த உடனே அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. 30 முதல் 8ஆம் அதிகாரம். அப்படியே அந்த ஆசாரியரும் லேவியரும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படிக்கு நிறுத்தி வாங்கி கொண்டார்கள். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. நாங்கள் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு 4ஆம் நாளிலே அந்த வெள்ளியும் பொன்னும் பனிமூட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆசாரனாகிய உரியாவின் குமாரன் மெராமோத்தின் கையிலும் பினகாசின் குமாரன் எலியாசாரின் கையிலும் எல்லாவற்றுக்கும் இருந்த நிறையின்படியே நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது. யெசுவாவின் குமாரன் யோசபாத்தும் பின்னூயின் குமாரன் நோவாதியாவும் என்கிற லேவியரும் அவர்களோடு கூட இருந்தார்கள். அந்த நிறையெல்லாம் அக்காலத்தில் எழுதப்பட்டது. அப்போ ஒரு வருடத்துல அவைகளை ஒப்படைத்த பிறகு அதை பாதுகாக்கிற, அதை கையாளுகிற பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தலைவர்கள், ஆசாரியர், லேவியர் எல்லாருக்குமே வேலை இருக்கு. தேவனுடைய ஆலயத்தில் அவரவர்களுக்கான வேலை இருக்கிறது, அவர்களுக்கான பொறுப்பு இருக்கிறது. வரம் பெற்றவர்களாக, சபையிலே நமக்கான பொறுப்பை நிறைவேற்றுபவர்களாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்திக்கணும். அடுத்தது புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 4ஆம் அதிகாரம். பரிசுத்தவான்கள் 12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். நோக்கம் பார்த்தீங்களா? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தவும் சபையானது பக்தி விருத்தி அடையவும் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகரை ஏற்படுத்தினார். நல்ல கவனிங்க, நம்ம வழக்கமா படிச்ச வசனம், கிறிஸ்டின் சபையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான அத்துப்படியான வசனம். இதை நம்ம ரிவர்ஸ்ல கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாமா? இதுக்கு இவங்களை ஏற்படுத்தினாரு, அதுக்கு அவங்களை ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணணும்? அதை அவர்கள் செய்யணும். அப்போ எதற்கு இவர்களை ஏற்படுத்தினாராம்? சீர்பொருந்தவும் சுவிசேஷத்தின் வேலைக்காகவும்
கிறிஸ்துவின் சரீரமான சபையான அந்த பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்போ இவர்கள் இதை செய்து கொண்டிருக்க வேண்டும். இதற்காக இவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள். ஆசாரியர் பலி செலுத்துவார்கள், லேவியர் அந்த பனிமூட்டுகளை எல்லாம் கொண்டு வந்து அதை எடுத்து அதையெல்லாம் செய்வதற்கான பணிவுடைய வேலைகளை செய்பவர்கள். அது தேவாலயத்தில் நடந்தது. அதுக்கான ஆட்கள்லாம் கொண்டு வர அங்கே பொண்ணு வெள்ளியும் வந்தது. அதை கொண்டு வந்து வாங்கினவங்க கணக்கு வச்சாங்க, கொண்டு வந்து அதை கொடுத்தவங்களுக்கு கணக்கு போட்டு நிற போட்டு எடை போட்டுலாம் அதை கொடுத்துட்டாங்க. அவர்கள் பயன்படுத்தும் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு சபையில ஒவ்வொரு சகோதர சகோதரிகளாகிய நாம் தேவனை தொழுது கொள்ள வருகிறோம், வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வருகிறோம். சபையில நம்ம ஒவ்வொருவருமே பயன்படும்படியாக இருக்க முடியுமா? நாங்க சர்ச்சுக்கு வருவோம், தேவனை வர்ஷிப் பண்ணுவோம், அடுத்தது வேத வகுப்புக்கு வருவோம், வசனங்களை கற்றுக்கொள்வோம், ரைட், இப்படி வந்து போயிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோமே. ஆனா ஒவ்வொருத்தருமே இந்த சபையில பயன்பட முடியுமா? அது எப்படி ஒவ்வொருத்தரும் பயன்பட முடியும்னு நினைச்சீங்கன்னா, எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் பி யூஸ்ஃபுல். ஒவ்வொருத்தருமே பயன்பட முடியும். யோசனை பண்ணி பாருங்க, ஒவ்வொருத்தரும் பயன்பட முடியும். அப்ப நம்ம என்ன யோசிச்சுட்டு இதுல தயங்குறோம் அப்படின்னா, பிரசங்கிக்கிறதுக்காக 2-3 பேர் இருக்காங்க, அவங்க அதை பண்ண போறாங்க. சமையல் அவங்க 2-3 பேர் இருக்காங்க, அவங்க அதை பண்ண போறாங்க. மற்றபடி இதெல்லாம் இது அவங்க பண்ண போறாங்க. அது எப்படி 800 பேர் 1000 பேர் எல்லாருமே எப்படி அந்த சபையிலே ஒரு வேலை செய்ய முடியும்? எல்லாருமே எப்படி சபையிலே ஒரு பயன்பட முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒருவருக்கு ஒருவர். அது மேடையில தெரியாது, அது 4 பேர் பார்க்க தெரியாது. ஆனா ஒவ்வொரு சகோதரனுமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற, உங்களால் காண முடிகிற, நீங்கள் புரிந்து கொள்ளுகிற ஒருவருக்கு உதவியாக இருக்க முடியுமானா ஒவ்வொருத்தருமே இன்னொருத்தருக்கு உதவியா இருக்க முடியும். விசுவாச வார்த்தையை பேசுவதனாலே, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்வதனாலே, அவர்களுக்காக ஜெபிக்கிறதுனாலே, அவர்களை விசாரிக்கிறதுனாலே, வியாதிப்பட்டால் அவர்களை பார்க்கிறதுனாலே, அவளுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்கறதுனாலே, ஒரு சிறு உதவியை ஒருவருக்கு செய்வதனாலே, இப்படி ஒருவருக்கு ஒருவர் கண்டிப்பா இருக்கலாம். இன்னைக்கு நான் நிறைய பல 100 ஃபியூனரல் போயிருக்கேன். இன்னைக்கு அந்த ஃபியூனரல்ல ஒரு புதிய விஷயத்தை சொன்னதாக நான் நம்புறேன். அப்படி சொன்ன உடனேயே ஜெபம் பண்றவங்களும் சரி, அடுத்த பிரசங்கியானும் சரி, அதை அப்படியே தொடர்ந்து அவங்களும் அட்டெஸ்ட் பண்ணாங்க. என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, அந்த இளம் விதவியான பிள்ளை, 33 வயசு தான் அந்த தம்பி, இறந்தது. 2 பிள்ளைகள். அதாவது ஒரு காய்ந்த சருகு போல அந்த சகோதரி வதங்கியவர்களாக இருக்கா. அப்போ வசனங்களை சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், இங்க இருக்கிற குடும்பம், உறவுகள், சபையாருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த சகோதரி, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில அவங்க எல்லாரும் வார்த்தையாக, செய்கையாக அந்த குடும்பத்துக்கான நன்மை செய்வதற்கான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதையெல்லாம் கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் அப்படி செய்வதற்கான ஒரு முயற்சி செய்யுங்க அப்படின்றத சொன்னேன். நான் பொதுவாக அப்படி சொல்ல மாட்டேன். என்னைக்கு அதை சொன்னேன், அது எல்லார் மனசுக்குள்ளேயுமே போய் விழுந்தது என்று நான் நம்புறேன். அப்போ நாம் ஒருவருக்கொருவர், ஒவ்வொருவருமே பயன்படலாம், ஒவ்வொருத்தருமே பயன்படலாம். அப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு பெரிய சபைக்கு நான் வந்து போகிறேனே, நான் இந்த சபையில ஒரு பிரயோஜனமாக இருக்கிறேன்னா, am I useful? நான் ஒரு பிரயோஜனமா இருக்கிறேன்னா, ஒரு தனி நபரா, ஒரு 2 பேருக்கு நான் ரொம்ப பிரயோஜனமா இருக்கேன், ஒரு சிலருக்கு நான் பிரயோஜனமா இருக்கேன், அந்த மாதிரி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிங்களேன். கண்டிப்பா இருக்க முடியும், ஒவ்வொருத்தராலே இருக்க முடியும். இங்கே அவர் அந்த மாதிரி பொறுப்புல, திறமையில தலைவரும் புத்திமான்களும் தேவனுடைய ஆலயத்திலே பயன்படுகிறவர்களுமாக அநேகர் அங்க இருந்தாங்க. அடையாளம் கண்டார் அவங்களெல்லாம். 21-23 அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், முக்கியமா இது ஏன் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம், என்னன்னா நாம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அதை தேவனுக்காக செய்யறோம்னு இருக்கோம் இல்லையா? நல்ல கவனிங்க, எழுதுறவங்க எழுதிக்கங்க. கர்த்தருக்காக ஒரு வேலை செய்யும் போது கர்த்தரை சார்ந்து செய்ய வேண்டும்.
கர்த்தருக்காக ஒரு வேலை செய்யும் பொழுது கர்த்தரை சார்ந்து செய்ய வேண்டும். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. கர்த்தருக்காக வேலை செய்கிறோம், ஆனா கர்த்தரை சார்ந்து செய்கிறோம். சில நேரங்கள்ல எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, நான் பேசுவேன். எனக்கு டேலண்ட் இருக்கு, நான் பாடிடுவேன். எனக்கு டேலண்ட் இருக்கு, நான் சமைச்சிருவேன். எனக்கு தாளந்து இருக்கு, நான் இந்த எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணிடுவேன். ஆனா அந்த மாதிரி கர்த்தருக்காக ஒரு வேலை செய்யும் போது கர்த்தரை சார்ந்து செய்கிறோமா? அது எப்படி இருக்கும்? அவரை சார்ந்து செய்தல்னா எப்படி இருக்கும்? அவர் ஒத்தாசையில தான் நம்ம அதை செய்யணும்ன்ற நினைவு நமக்கு இருக்கணும். அப்போ இங்கே அவர்கள் ராஜா கிட்ட ஆளை கேட்கறதுக்கு வெக்கமா இருந்தது. சத்துருக்களின் தேசத்தின் வழியா போறோம், ஆனா ராஜாவுக்கு ஒரு தகவல் கொடுத்துட்டாரு, நீங்க நல்லது செஞ்சா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், அப்படி இல்லைன்னா அவருடைய கோபம் அவங்க மேல இருக்கும், இப்படிதான் எங்கள் தேவன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் அந்த இடத்துல ராஜா பல வகையில உதவி செய்து இந்த பயணத்திலே உதவியா இருந்தார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ரொம்ப முக்கியமான வசனம். தயவுசெய்து சகோதரர்கள், நிறைய சேலஞ்ச் உங்க லைஃப்ல இருக்கு. இந்த வசனம் தெரியும் தான், ஆனா இந்த வசனத்தை நீங்க உங்களுக்காக பர்சனலா கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். ஒரு 10 முறை இதை படிங்களேன். அதுக்குள்ள உங்கள் மனதுக்கான ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். You will have a spiritual enlightenment or an encouragement through this scripture. மறுபடியும் பாருங்க அந்த வசனத்தை. எல்லாரும் அவங்க கண்கள்ல அந்த வசனத்தை படிங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், வேண்டிக்கிறோம், ஆனா வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறோம். இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும். நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். இல்ல, நம்ம ஒரு லெவல் நினைக்கிறோம், இது இப்படி பண்ணிட்டா நல்லா இருக்குமே, இப்படி நடந்துட்டா நல்லா இருக்குமே. ஆனா தேவன் எப்படிப்பட்டவனா, நான் வேண்டிக்கிறதுக்கும் மேல, நான் நினைக்கிறதுக்கும் மேல அவர் பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். அப்படி செய்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறாராம். நான் லிமிட்டா தான் கேட்பேன் இல்லையா, நம்ம லிமிட்டா தான் சிந்திப்போமே ஆக்சுவலா. ஆனா அவர் லிமிட்லெஸ்ஸா எனக்கு செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறாராம். நினைக்கிறதற்கும் மேலாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ நம்முடைய பொறுப்பு, எதை செய்தாலும் அது தேவனுடைய மகிமைக்காக செய்தாலும் அவருடைய கையை பிடிச்சிட்டு தான் அதை செய்யணும். அவர் கிருபையை வச்சுதான் நாம் அதை செய்யணும். இந்த நினைவு நமக்கு தேவை. நாம் சத்ருவின் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக யாக்கோபு 1:17 நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அந்த 8ஆம் அதிகாரத்துல கடைசியா பார்த்தோம்னா அவர்கள் சர்வாங்க தகன பலிகளையெல்லாம் காளைகளையெல்லாம் செலுத்தினாங்க. தேவாலயத்துல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க. அந்த பயணம் முடிஞ்சதுங்க. ஆக்சுவலா we need to thank God and praise God every day. தினமும் இரவு நாம் ஒரு ஜெபம் செய்வோமானால் அதுல தேவனுக்கு அதிக நன்றி சொல்லும்படியான கண்டென்ட் அதிகமா இருக்கணும். காலையில நம்ம கேட்கிறோம்னு வச்சுக்கோம், நிறைய விஷயங்கள் கேட்கலாம். ஆனா இரவில் நாம் அந்த நாளை முடிக்கும் பொழுது அந்த நாளை நினைச்சு பார்த்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்வது அதிகமாக இருக்கணும். உங்கள் தனி ஜெபம், அதுல தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் பாருங்களேன். அவர்கிட்ட வேற்றுமை நிழலே கிடையாதான். ஆனா நம்ம பார்க்குற பார்வையில வேற்றுமைகளாக இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அவங்க நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார் கடவுள், அவங்கள நம்மள இன்னும் பண்ணல, அந்த வேற்றுமையை நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் ஆக்சுவலா. ஆனா அவர் அப்படி கிடையவே கிடையாது. அவர்களுக்கான ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாக கொடுக்கிறவர். வேண்டிக்கிறதுக்கு மேல நினைக்கிறதுக்கு மேல அவர் நம்ம செய்யக்கூடியவர் தான். நாம அவருக்கு ஒன்று செய்யற வாய்ப்பு இருந்து செய்யறோம் அப்படின்னு சொன்னா அவரால் தான் அதை செய்யவே முடியும். அவரை வச்சிருந்தா செய்யவே முடியும். அவர் தயவுல தான் நம்ம அதை செய்யவே முடியும். அந்த நினைவு நமக்கு வேணும். ஜெபிங்க, ஒரு சரியான ஜெபம் செய்யுங்க. உங்கள் குடும்பத்தை உங்கள் ஜெபத்துக்குள்ள வைங்க. உங்கள் உபவாசத்துல
தாழ்த்துங்க. அதுக்குள்ளே உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சந்ததி, உங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் அது உள்ள வைங்க. தேவன் அதை கவனிப்பார், தேவன் அதை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் அதை கவனிக்கிறார். அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு உதவி செய்யும். ஜெபம் எழுந்து நிற்போம். சர்வ வல்லமை உள்ள இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. அற்புதமான நம்முடைய வரலாறு, நீர் எழுதி வைத்திருக்கிற இந்த வரலாறு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்ததப்பா. ஆனால் நாங்கள் அதை படிக்கும்போது இன்றைக்கு தேவன் எங்கள் வாழ்வில் என்னவெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறீர், எவ்வளவு ஆச்சரியமான வாக்குகளை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அறிந்தும் அதை மறந்து கவலைப்படுகிறோம், பயப்படுகிறோம், பல்வேறு உலகத்தின் முயற்சிகளில் ஈடுபடுகிறோம். தகப்பனே, உம்மை நம்பியிருக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வேலையே செய்தாலும் கூட உம்முடைய ஒத்தாசை இல்லாமல் எங்களால் செய்யவே முடியாது. நாங்கள் உலகத்தார் அல்ல, இந்த உலகத்திலே எங்களுக்கு குடியிருப்பு அல்ல. நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம். உம்மிடத்துல வந்து சேர்வதற்காகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் எங்களுக்கு கொடுத்த நன்மைகள் மீதும் நீர் கிருபையாயிரும், தயவாயிரும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்படி கரத்தில் எடுத்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.